இப்போ இருக்கிறதும் பெரும்பான்மை கொண்ட பாஜக அரசா, பலம் கொண்ட பாஜக அரசா? 272 உறுப்பினர்கள் கொண்ட ஆளுங்கட்சி இல்லை இப்போ பாஜக. 240. நல்லா கவனிங்க, 240 தான். அதனால் ரொம்ப எச்சரிக்கையோடு பாஜக தலைமை செயல்படணும். கொஞ்சம் கேப் விட்டா பூந்துருவோம் நாங்கள், மனசில் வச்சுக்கோங்க. அது வேறு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாடாளுமன்ற மாநிலங்களை சொன்னதைத்தான் நம்மளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நமது அரசியல் அமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி, அந்த முறையில் இருக்கக்கூடிய பல ஒற்றைத்தன்மைகளை எதிர்த்து போராடுகின்ற ஒரு தாக்குதல் முன்னணியாக நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கருதி கொள்ளுங்கள் அண்ணா முழங்கினார். அதே முழக்கத்தில் நான் சேர்த்து சொல்வது, அந்த தாக்குதல் முன்னணியில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, இங்கே இருக்கிற தோழமை கட்சிகளும் சேர்ந்துள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் விதைக்கக்கூடிய நினைக்கக்கூடிய சிந்தனைகளுக்கான அடித்தளம் தான் தோழமை இயக்கங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த மேடை. நிறைவா நான் சொல்ல விரும்புவது, 75 ஆண்டுகளை கடந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டை கடப்பதற்குள் மாநில சுயாட்சி கொள்கையை வென்றெடுக்க உறுதியேற்போம், உறுதியேற்போம், உறுதியேற்போம். மீண்டும் தோழமை கட்சியினருக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.